மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் மனிதவள வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் ஏடிஆர்ஏ நிறுவனம் இணைந்து இன்றைய தினம் புதன்கிழமை காலை மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் காலை மாவட்ட தொழிற்சந்தை நிகழ்வுகள் நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது மன்னார் மாவட்டம் முழுவதும் இயங்கி வரும் தொழில் வழங்கும் நிறுவனங்களும் அதே நேரம் உயர்கல்வி வழங்கும் நிறுவனங்களும் உள்ளூர் உற்பத்தியாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், தொழில் வழங்கும் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் வேலைவாய்ப்புகளுக்காக காத்திருந்த பல நூற்றுக்கணக்கான இளைஞர், யுவதிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மாவட்ட தொழிற்சந்தைக்கு வருகை தந்த தொழில் வழங்கும் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் தம்முடைய நிறுவனங்களூடாக எவ்வாறு தொழிலை பெற்றுக்கொள்ள முடியும், அதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்தனர். அதே நேரம் உள்ளூர் உற்பத்தி முயற்சியாளர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தியது, விற்பனை நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த திரியை ஏற்றி வைக்குமாறு அழைத்து வைக்கின்றோம். அடுத்த திரியை மடு பிரதேச செயலாளர் ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அடுத்த திரியை ஏற்றி வைக்கும் மனிதவள அபிவிருத்தி திணைக்களம் அனுமதியுடன் அற்றா நிறுவனத்தின் முழு அனுசரணையுடன் வருடத்தின் 2வது தொழிற்சந்தை நிகழ்வினை தலைமையாகி நடாத்த வருகை தந்திருக்கும் எமது மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்வதோடு, மேலும் தொழிற்சந்தை நடவடிக்கைக்காக வருகை தந்திருக்கும் எமது உளவ கணக்காய்வாளர், தொழில் முயற்சியாளர்களை இணைப்பதில் நிதி ரீதியாக எங்களுக்கு நிறைய கடப்பாடுகள் முன்வந்து ஒரு சிறிய கால பகுதியில் எங்களுக்கு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். கல்வி அபிவிருத்திக்காகவும் நிறைய நிறுவனங்கள் இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றது. எனவே இளைஞர்களாகிய நீங்கள் உங்கள் கல்வி தொடர்பான யோசிக்காமல் நீங்கள் கல்வி தொடர்பாக உங்கள் அறிவினை நடைபெறுகின்ற இந்த தொழிற்சந்தை நிகழ்விலே வருவதற்கின்றதிலே 2வது தடவையாக இந்த ஆற்றாம் நிறுவனத்தினரால் இந்த வருடம் இந்த தொழிற்சந்தை நிகழ்வு ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் மாறுபடுகிறது. உண்மையில் நமது பொருளாதார நிலைமை, பொருளாதாரத்துக்கு மன்னார் மாவட்டம் மொத்த உள்நாட்டுக்கு உற்பத்திக்கு பங்களிக்கின்ற செய்த அளவு என்பதை பார்க்கும்போது மன்னார் மாவட்டம் 24வது 25வது கடைசி நிலையில இருக்கின்றது. எனவே மேல் மன்னாரிலே இங்கே வெளியேற்றிருக்கின்ற இளைஞர் யுவதிகள் தங்களது அறிவு, திறன், மனப்பாங்குக்கு ஏற்ற வகையில் பொருத்தமான ஒரு வேலையினை பெற்று தேடிக்கொள்வது இன்றைய இந்த நேரத்திலே அத்தியாவசியமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் நாட்டில் தான் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இல்லை. அவங்களும் காத்துக் கொண்டிருக்கிறாங்க, நீங்களும் காத்துக் கொண்டிருக்கிறீங்க. நான் இந்த நாளுக்கான நோக்கம் ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையாக அத்ரா நிறுவனம் மன்னார் வவுனியா கிளிநொச்சி மாவட்டங்களிலே 2014ஆம் ஆண்டிலிருந்து தங்களது பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த திட்டம் பாதுகாப்பான புலம்பெயர்வு மற்றும் நிம்மதியான மீள்குடியேற்றம் என்ற திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்தாலும் இந்த அதாவது அதிகமான எங்களது நாட்டிலிருந்து அதிகமான வெளியேறுவதற்கான காரணம் இந்த நாட்டில் வேலைவாய்ப்பு
இதை காணாததன் காரணமாக வெளியேறுகின்றார்கள். அந்த வகையிலே வேறுவாய்ப்பு ஒழுங்காக, அதாவது எல்லாருக்கும் இங்கு வழங்க சில பேர் உண்மையாகவே அவங்க அடைய வேண்டிய இடத்தை அடைகின்றார்கள். இன்னும் சில பேர் இடையிலேயே காணாமல் போகின்றார்கள். இன்னும் பல குடும்பங்கள் நடுத்தரையில் நிற்கின்றன. ஆகவே அந்த வகையில் அந்த வகையான இன்னல்களை போக்கும் வகையில் தான் இந்த இன்றைய நாளும், அதாவது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக வெளியேற நினைக்க மாட்டார்கள். என்ன தம்பி போய்தான் டிராமா முடிய உடனே வருவோம். போயிட்டு வாங்க, போய்க்க எல்லாரும் எல்லாரும் அப்படியே போட்டு எல்லாரும் வருவாங்க. நீங்க ஒரு தடவை போக மாட்டாங்க. போட்டோ எடுத்தோட விட்டு போறீங்க. Like